ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ்போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, வெண்டைக்காயை வச்சு ஒரு பொரியல். இது வந்து ஆந்திராவில் வெண்டைக்காயா உள்ளி காரம்னு சொல்லுவாங்க. அதாவது வெங்காயத்தை வச்சு ஒரு நல்லா ஸ்பைசியான ஒரு மசாலா பண்ணி அதில் இந்த வெண்டைக்காயை டாஸ் பண்ணி எடுப்பாங்க. ரைஸ் கூட ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்தியன் பெர்சன் கூட சப்பாத்தி பூரி கூடயும் தொட்டுன்னு சாப்பிடலாம். வாங்க ஒரு வெண்டைக்காய் மசாலா ஃப்ரை வெங்காயம் போட்டு எப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த வெண்டைக்காய் மசாலா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வைக்கிறேன். பேனில் நான் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம விட்ட எண்ணெய் சுட்டுடுத்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வெந்தயம், ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் தனியா, இது கூடவே ஒரு 6 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்க்குறேன். இந்த காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். இதுலேயே ஒரு 5 பல்லு பூண்டு, கூட நான் மீடியம் சைஸு 3 வெங்காயம், சின்ன சைஸ் 3 வெங்காயம், பெருசாக இருந்தால் நீங்கள் 2 வெங்காயம் போடணும். வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு இதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போது நான் ஃப்ளேம் லோ டு மீடியம் வச்சுக்கிறேன். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு, அது கூடவே இதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக பெருங்காயம், வெங்காயம் நல்லா சுருங்கி வதங்கட்டும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்குங்க. வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக புளி கம்பல்சரி வைங்க, புளி வைக்காமல் செய்யாதீங்க. உங்களோட வெங்காயம் நல்லா சுருளை வதங்கிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம இந்த வெண்டைக்காய் வெங்காய காரத்துக்காக நம்ம வதக்கின வெங்காயம் அந்த மசாலா எல்லாம் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடுத்து. நான் மிக்சியில் சேர்த்து நல்லா ஒரு குறைன்னு அரைச்சிட்றேன். அரைச்சதுக்கப்புறம் அது எப்படி அரைக்கணும்னு உங்களுக்கு காட்டுறேன். எந்த பதத்துக்கு நான் அரைச்சிட்ருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப கூழ் மாதிரி கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம வெண்டைக்காய் மசாலாவுக்கு நம்ம அந்த வெங்காயம் வதக்கின அதே கடாயை வைக்கிறேன். நான் கடாய் சுடட்டும். நான் இல்லை 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் 1/2 கிலோ வெண்டைக்காய் நல்லா வாங்கி வாஷ் பண்ணி துடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சுடட்டும். நம்ம வச்ச எண்ணெய் இந்த அளவுக்கு சுடணும். புகை வருது பாருங்கள். ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த வெண்டைக்காயில் சேர்த்துருங்க. ஃப்ளேமை மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இந்த எண்ணெயில் இந்த வெண்டைக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகும். ஸ்லைட்டாக பரட்டி விடுங்க. ரொம்ப போட்டு கலைண்டே இருக்காது. அப்புறம் நூல் மாதிரி வரத்தன்மை வர ஆரம்பிச்சு.
சப்போஸ் நீங்கள் வெண்டைக்காய் வதக்கும் போது அந்த நூல் மாதிரி வருதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, வெண்டைக்காய் வதக்கும் போது ஒரே ஒரு டீஸ்பூன் தயிர், இன்னொரு டிப்பு, தயிர் போட்டு வதக்குங்க, நூல் வராது. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு, எப்பயுமே வெண்டைக்காய் வந்து ஒரு 80% குக் ஆனதுக்கப்புறம் உப்பு போடுங்க. வெண்டைக்காய் போட்ட உடனே உப்பு போட்டிங்கன்னா அந்த நூலாக வர்றது இன்னும் ஜாஸ்தியாகும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இது நல்லா மறுபடியும் வதக்கும். நம்ம 80% நம்மளோட வெண்டைக்காயை நல்லா குக் பண்ணிட்டேன். நான் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இது இப்படியே இருக்கட்டும். மறுபடியும் இதே கடாயில் நான் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட தான். எண்ணெய் நல்லா சுடட்டும். நம்ம விட்ட எண்ணெய் சுட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு கிராக்கலாட்டும். கடுகு கிராக்கலாகுது. நான் கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்க்குறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச இந்த மசாலா, இந்த மசாலாவில் ஒரு 1/2 உப்பு, இந்த மசாலாவில் இருக்கிற ஈரப்பதம் போட்டோம். இப்போ ஓரளவுக்கு மாய்ஸ்சர் எடுத்திருக்கு. அந்த வெங்காயத்தோட கலரும் மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த வெண்டைக்காய் சேர்த்துருக்கேன். வெண்டைக்காய் சேர்த்துட்டு பொறுமையாக நல்லா கலரி விட்டுட்டு ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. நல்லா அந்த மசாலா வந்து அந்த வெண்டைக்காயில் இறங்கட்டும். இந்த ஸ்டேஜில் எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. உப்பு சேர்த்து நம்மளோட வெண்டைக்காய் வெங்காய மசாலா தயார். ஆந்திரா ஸ்டைலில் ஒரு டிஷ்ஷு. ரைஸ் கூட கலந்து சாப்பிட்டு பாருங்கள். எந்த சாதத்து கூடயும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். சப்பாத்தி பூரி கூடயும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ நம்மளோட வெண்டைக்காய் வெங்காய காரம் தயார். நம்மளோட வெண்டைக்காய் வெங்காய காரம் அருமையான ரெசிபி. நான் எந்த மாதிரி இன்க்ரீஸ் போட்டு செஞ்சேனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கடைசியாக எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from laksbhojana.